வணக்கம் அன்பர்களே, ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குற நம்பராக இருந்தால் தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த எஸ்பிஓவில் ரீஃபண்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு உங்களோட ரீஃபண்டு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பார்த்துருக்கணும். ஆன்லைன் கான்செப்டை பொறுத்தளவில், அதுவும் எஸ்பிஓவை பொறுத்தளவில் நமக்கு மெயின் திங்கு ஃபஸ்ட்டு என்னதுன்னு கேட்டிங்கன்னா நோட்டீஸ் போர்டு தான். நீங்கள் இதில் ஒரு விஷயம் பண்ணணும். என்னென்னு முக்கியமாக பண்ண வேண்டியது, நீங்கள் ஒரு டவுன்லோடு பண்ணணும். அதாவது அந்த அக்ரிமெண்ட்டை காப்பி நீங்கள் டவுன்லோடு பண்ணிவிட்டு பக்கத்து கடையில் போய், அதாவது ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு நீங்கள் அந்த ஃபார்மை பிரிண்ட் அவுட்டு எடுக்கணும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த ஃபார்மை எப்படி நம்ம ஃபில்லப் பண்ணணும், மறுபடியும் அதை எப்படி நம்ம அப்லோடு பண்ணணும்னு சொல்கிறேன். வீடியோவை கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ண உடனே, அதாவது உங்களுக்கு அக்ரிமெண்ட் ஃபார்ம் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். சரிங்களா? ஆயிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஷோ ஆகும். அதனால் அக்ரிமெண்ட்டு ஃபார்ம் வரலன்னு நீங்கள் இது பண்ண வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்துட்டால் மட்டும்தான் இப்படி உங்களுக்கு லாகின் பண்ண உடனே ஷோ ஆகும். இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அப்லோடு யுவர் அக்ரிமெண்ட் ப்ரூஃப்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அதற்கு முன்னாடி இதில் நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு திங்கு அந்த அக்ரிமெண்ட்டை டவுன்லோடு பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபில் பண்ணி தான் நீங்கள் அந்த ஃபில் பண்ண காப்பியை நீங்கள் அப்லோடு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ட்ரிப்பு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த பேஜில் தான் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் மெயில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் திங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரிப்பு நீங்கள் அப்லோடு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அந்த ஃபார்மை நீங்கள் அப்லோடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடு யுவர் அக்ரிமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் டவுன்லோட் ஆயிரும். 2 பேப்பர் வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இங்கே மேலே டாப்பில் 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஆப்ஷன் இந்த மாதிரி ஷோ ஆகும். ஒரு 4-5 ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, சென்ட் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த சென்ட் ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா, சென்ட் ஃபைலை கிளிக் பண்ண உடனே யாருக்கு அனுப்பணும், அல்லாட்டி எந்த ஆப்ஷனில் அனுப்பணும்னு இங்கே ஷோ ஆகும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஃபைலை உங்களுக்கு நீங்களே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அல்லது அந்த ப்ரௌசிங் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட காண்டாக்ட் நம்பர், ஏதாவது வாட்ஸ்அப் நம்பரு, ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. மெயிலில் கூட நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டு அந்த காப்பி பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் அங்கே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் நியர்பை ப்ரௌசிங் சென்டரு போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவாங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிவிட்டு சைன் எல்லாம் பண்ணி தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஒரு சில நபர்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அப்படியே நீங்கள் அப்லோடு பண்ணிடுறீங்க. நீங்கள் அப்லோடு பண்ணால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஒரு 10 ரூபா செலவு பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கரெக்டாக அந்த ஃபார்மில் எப்படி ஃபில்லப் பண்ண என்னெல்லாம் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். 2 காப்பி இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த அக்ரிமெண்ட் காப்பியில் நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கரெக்டாக போடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாஃப் ஐடி, எஸ்பிஓ விடிபின்னு இருக்குல்ல, அந்த ஸ்டாஃப் ஐடி போடுங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அதாவது பேனா வச்சு எழுதுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்கும் பின்கோடு நம்பர், உங்கள் ஊரோட பின்கோடு நம்பர் இருக்குல்ல, அந்த பின்கோடு நம்பரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டு நம்பர் போடுங்க. சரிங்களா? இதெல்லாம் போட்டுருங்க. அதாவது அந்த ஃப்ரம்ங்கிற இடத்துல நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட ஸ்டாஃப் ஐடி போடணும். ஸ்டாஃப் ஐடி போடுங்க. ஸ்டாஃப் ஐடி போட்டு கீழே அந்த பேராகிராஃப் மாதிரி இருக்குல்ல, அந்த பேராகிராஃப் ஃபஸ்ட்டு அந்த லைன் பண்ணியிருக்காங்களா, அதில் மறுபடியும் ஸ்டாஃப் ஐடி போடுங்க. ஸ்டாஃப் ஐடி போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பேன் கார்டு, இந்த இடத்துல பேன் கார்டு நம்பரை போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த
செகண்ட் பேஜ் ரெண்டாவது பேப்பரில் வந்து கீழே வந்து பாருங்கள், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிஓ ஸ்டாஃப் ஐடி போடுங்க, ரெண்டாவது வந்து சிக்னேச்சர் உங்கள் கையெழுத்து போடுங்க, அதுக்கப்புறம் உங்களோட நேமு, அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு நம்பர் மறுபடியும் போடுங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு, உங்களோட ஊர் பேர் அந்த இடத்துல போட்டுருங்க. நண்பர்களே, நீங்கள் வந்து அந்த அக்ரிமெண்ட் ஃபார்மில் எல்லாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க, அதாவது எழுதிக்கோங்க, பேனை வச்சு எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த 2 ஃபார்மையும் வந்து ஒரே பேஜில் வர்ற மாதிரி நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த வந்து ஃபோட்டோஷாப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு ரெண்டையும் தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரே ஃபோட்டோவில் வர்ற மாதிரி நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? மெர்ஜ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம சைட்டுக்குள்ளே வரணும். சைட்டுக்குள்ளே லாகின் பண்ணி வந்துடுங்க. லாகின் பண்ணி வந்தோடனே ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அப்லோட் யுவர் அக்ரிமெண்ட் ப்ரூஃப், அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு உங்களோட நேமு, ஸ்டாஃப் ஐடி, இமெயில் ஐடி எல்லாம் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியான்னு இருக்கும், அல்லது வந்து கேலரின்னு இருக்கும். சரிங்களா? ஏற்கனவே நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பீங்கள்ல, மெர்ஜ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துருப்பீங்கள்ல, அதை செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த மீடியா ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ அங்கே இருக்கும். அதை வந்து கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும், ஃபோட்டோ வராது, இந்த மாதிரி லெட்டர்ஸ் தான் வரும். சரிங்களா? இப்போ கீழே சப்மிட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே சம் பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இதில் என்னென்னா 2048 கேபிக்கு உள்ளால் இருக்கணும். ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஃபைல் சைஸ் வந்து 2048க்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து எடுத்துக்காது. அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. சில நபர்களுக்கு இந்த மாதிரி வரும். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். நம்ம ரீஃபண்ட் அமௌண்ட் என்னென்னா நம்ம பே பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு வரும். அந்த அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த பேமெண்ட் ப்ரூஃபை அகைன் நம்ம சப்மிட் பண்ணும்போது இதே பேஜில் நம்ம சப்மிட், அதுக்கு வந்து தனி ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. அதாவது அந்த பேமெண்ட் ப்ரூஃப் சப்மிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தனியாக வரும். அதை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் வந்து நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதே மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விதமான இஷ்யூ இல்லாமல் உங்கள் பேமெண்டெல்லாம் உங்கள் ரீஃபண்டெல்லாம் கரெக்டாக வந்துடும். சரிங்களா? வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.